வணக்கம்ங்க. இது வந்து அமேசான்ல கொஞ்சம் பாத்திரம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்னன்னா, இது வந்து மீனு, சிக்கன்லாம் பொரிப்போம் தானே! அது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓக் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். டீப் ஃப்ரைலாம் பண்ற மாரி என்கிட்ட காஸ்ட் அயர்ன்ல கிடையாது. அதனால இதுவும் ஆர்டர் பண்ணேன். அந்த மீன் இது வந்து எதுக்கு ஆர்டர் பண்ணேன்னா, பெருசா இருக்கு என்கிட்ட. அந்த வரி வரியா போட்டது வந்து பெருசா தான் இருக்கு. சின்னதா இல்ல. அதனால அது ஒண்ணு ஆர்டர் பண்ணிட்டு, அது நல்லாயிருக்கும் சிக்கன்லாம் அந்த லைன் அப்படியே வரும் அதனால. அப்புறம் அந்த ஓக் வந்து டீப் ஃப்ரைலாம் பண்றதுக்கு. அப்புறம் இது தோசை தவா. தோசை தவா வந்து என்கிட்ட இண்டாலியம்ல தான் அம்மா வாங்கி குடுத்தது இருந்தது. அதனால இதுல வந்து காஸ்டைன்ல நல்லா மொறு மொறுன்னு வரும்ன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது என்னன்னா, இட்லி பிளேட் எல்லாம் இருக்கிறது. என்கிட்ட வந்து அதுவும் அம்மா வாங்கி குடுத்த இண்டாலியம்ல தான் இருக்குது. எனக்கு இது வேணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா, இதுல எல்லாமே இருக்கும். மினி இட்லி, ரெகுலர் இட்லி, அப்புறம் இடியாப்பம் பிளேட், டோக்லா பண்ற பிளேட் எல்லாமே இருக்குமா, அதனால என்கிட்ட சரி இது ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரே செட்டுக்குள்ள வந்துருதுல்ல, அதனால இது ஒண்ணு வாங்கினேன். அவ்வளதாங்க. இந்த காஸ்ட் அயர்ன்லாம் எப்படி பழக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? தேங்க் யூ. பாய்.